ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு அண்ணாமலையார் தீபம் காண கண்கூடி வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் இதை நமக்கு காண்பதற்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு வருகிற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அன்று நமக்கு மாலை 6 மணி அளவில் நடக்க இருக்கிறது. அதிகாலை அன்று பரணி தீபம், தேர், தெப்பல், நிறைய உற்சவங்கள்லாம் இருக்குது. இதையொட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் உற்சவங்களாக நடக்கும். இது நம்ம முக்கியமாக இந்த அண்ணாமலையார் தீபத்தை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் அவரை நினைப்பதே நமக்கு முக்தி. திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, திரு ஆலவாய் மதுரை என்று சொல்ல முக்தி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரை நாம் மனதளவில் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. சரி, இந்த அண்ணாமலை தீபம் இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறை பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் 2 பேருக்கும் இடையே யார் பெரியவர்கள் என்ற ஒரு போட்டி நிலவுகிறது. அதில் பிரம்மா தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தாம் பெரியவர் என்றும், விஷ்ணு பகவான் இல்லை தாமே பெரியவர் என்றும் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. இதற்கு சிவபெருமான் குறுக்கிட்டு, என்னுடைய அடியையும் முடியையும் யார் காண்கிறீர்களோ, அதாவது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்பவர்கள் முதலில் யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர் என்ற ஒரு முடிவுக்கு எட்டப்படுகிறார்கள். உடனே பிரம்மதேவர் அன்னவாகனமாக மாறி சிவபெருமானின் முடியை நோக்கி ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறார். விஷ்ணு பகவான் விராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு அண்ணாமலையாரின் திருப்பாதங்களை சேர அவர் எத்தனிக்கிறார். ரொம்ப காலமாகிறது, நிறைய நீண்ட நெடு நாட்களாக ஆகிறது. பெருமாள் அப்படியே குடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் வராகமாக. பிரம்மதேவன் அன்னபட்சி வாகனமாக விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார். 2 பேருமே அயற்சி ஆயிடுறாங்க. ஆனால் பெருமாள் அப்படியே கொஞ்சமும் சலிக்காமல் செஞ்சுட்டே இருக்கார். பிரம்மதேவன் வழியில் பார்த்தா ஒரு தாழம்பூ அங்கே அந்த வழியாக வருது. அப்போ பிரம்மதேவன் கேட்குறார், தாழம்பூவே நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, நான் சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருந்து கீழே விழுந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த தாழம்பூ. உடனே பிரம்மதேவனுக்கு அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு யோஜனை தோணுது. ஆஹா, எனக்காக நீ ஒரு பொய் சாட்சி சொல்லுவியான்? தாழம்பூ மறுக்கிறது, பொய் சொல்லக்கூடாது, அதுவும் சிவபெருமானின் சிரசிலிருந்து வருகிற நான் பொய் சொன்னால் ரொம்ப தவறு. பிரம்மதேவன் கொஞ்சம் ஏதோ மிரட்டுறார். உடனே அடிபணிந்துடுது. சரி, என்ன சொல்லணும்னு கேட்குது. இல்லை, நான் சிவபெருமானின் முடியை உன்னை பார்த்தேன்னு நீ எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, உடனே சிவபெருமான்கிட்ட வராங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உடனே வராகமாக இருந்த திருமாலும் வந்துடுறாரு. என்ன நீ கண்டுபிடிச்சியான்னா, இல்லை சுவாமி, உங்கள் பாதத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு பெருமாள் சொல்லிடுறாரு. மகாவிஷ்ணு. பிரம்மதேவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் முடியை பார்த்தேன், அதுக்கு தாழம்பூ சாட்சின்னு சொல்லிடுறாரு. சிவபெருமான் அனைத்தும் உணர்ந்தவர். உடனே என்ன சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி பொய் சொன்னதுனால உனக்கு பூலோகத்தில் எங்கேயுமே கோயில் கிடையாது, அது மட்டுமல்ல எந்த ஒரு பூஜைக்காகவும் தாழம்பூ சிவபெருமானுக்கு உபயோகப்படாது என்கின்ற ஒரு சாபத்தையும் சிவபெருமான் தாழம்பூவுக்கும் கொடுத்துடுறாரு. அப்போ அப்படியே பெரிய ஜோதியாக காட்சி கொடுக்குறார், ஒரு தீப்பிழம்பாக. அதுதான் அண்ணாமலையாரினுடைய தீபம். இன்றளவும் நாம் அதை நினைவில் போற்றி நாம் அந்த தீபத்தை அவ்வளோ பெரிய மலை மேலே ஏற்றுவோம். இதில் யார் ஏற்றுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பர்வதராஜ குலத்தினர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள மீனவர்கள், செம்படவர்கள்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு விரிவான கதையாக போகும். பர்வதராஜன் ஒரு கடற்கரை கிட்டக்க இருக்கிறாரு. அவருடைய புதல்வி தான் பர்வதராஜகுமாரியாக பார்வதி தேவி அவதாரம் செய்கிறார்கள். பிரம்மரிஷிகள் தவம் பண்ணும்போது சில அசுரர்கள் அவர்களுக்கு இடையூறு செய்ய அவர்களெல்லாம் மீனாக கடலில் போயிடுறாங்க. அவர்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால பர்வதராஜகுமாரன் மூலமாக ஒரு
ஞான வலை வீசி தேவதச்சன் விஸ்வகர்மாவால் கொடுக்கப்பட்ட பொன்னாலான ஒரு படகுல சிவபெருமான் போய் இவர்களையெல்லாம் அழித்ததாகவும் அதற்கு பார்வதி உதவி செய்ததாகவும் செஞ்சு அந்த குலத்திற்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பர்வதராஜ குலத்தினர் தான் இன்றளவும் அண்ணாமலையில் ஜோதி சிவன் திருமேனியில் நடந்து சென்று இந்த ஜோதியை நிறைய தலைமுறையாக அவர்கள் தான் அதை செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட அது ஒரு அற்புதமான ஒரு தீப நன்னாளில் நாம் செய்கின்ற பூஜைகளும் அன்னைக்கு உண்டான அந்த பொரின்னு ஒன்று செய்வாங்க. அவரவர்கள் குல வழக்கப்படி நாம் அதையெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு அதை ஆரம்பிக்கலாம். நோன்பு இருந்து நாம் ஜோதியை பார்த்து 6 மணி அளவில் நாம் அந்த விரதங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். முதல் நாள் இருக்கிறதுக்கு நமக்கு மகா ஜோதி அண்ணாமலையார் தீபம், 2வது நாள் உங்களுக்கு விஷ்ணு தீபம், அதற்கு 3ஆம் நாள் பிரம்ம தீபம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டேஸ்வர தீபம். இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு தீபங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களும் உண்டு. அந்த வகையிலே தீபம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு குறைவில்லாமல் அங்கே ஜோதியாக நமக்கு அண்ணாமலையார் காட்சி தருகிறார். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அனைவரும் இந்த தீப ஜோதியை காண்பதற்காக எல்லாருமே அங்கு குழுமியிருப்பார்கள். மானுடர்களாகிய நாமும் அந்த நேரத்தில் அண்ணாமலையாரை நினைந்து நாம் இருக்கின்ற இடத்திலே எங்கு வேண்டுமானாலும் அந்த ஜோதியை நாம் வீட்டில் ஒரு அகல் ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு அந்த 6 மணி அளவில் செஞ்சோம்னா எப்படி தீபாவளி அன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா தண்ணியிலையும் கங்கை வருகிறாளோ அதே போன்று கார்த்திகை தீபத்தன்றன்னைக்கு 6 மணி அளவில் எங்கெல்லாம் அகல் விளக்கில் நாம் ஜோதி எரிகிறதோ அதில் அண்ணாமலையார் ஐக்கியமாகிவிடுவார் என்பது ஐதீகம், உண்மை, இன்றளவும் உண்மை. அதனால் நமக்கு ஜோதியை பார்க்க திரு அண்ணாமலை ஏக முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் வேண்டாம். நம்முடைய இல்லங்களிலேயே அந்த 6 மணி அளவில் நாம் விளக்கினை ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நினைந்து அவரை உருகி வேண்டிட்டா எல்லா பலன்களும் நம்மை அடையும். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி.